ப்ரோகேரியாட்டிக் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ப்ரோகேரியட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த என்சைமில் டிஃப்ரெண்ட் என்சைம் சப்யூனிட்ஸ் இருக்கும். ஆல்ஃபான்ற சப்யூனிட் இருக்கும், பீட்டான்ற சப்யூனிட் இருக்கும், பீட்டா பிரைம்ன்ற சப்யூனிட் இருக்கும், ஒமேகான்ற சப்யூனிட் இருக்கும். இந்த ஆல்ஃபா வந்து 2 காப்பீஸ் இருக்கும். இந்த மொத்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம்னா கோர் என்சைம் சொல்லுவோம். இந்த கோர் என்சைம் டைரெக்டாக ப்ரமோட்டரி சீக்வன்ஸில் கரெக்டாக பைண்ட் ஆக முடியாது. அப்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுற முக்கியமான ப்ரோட்டீன் சப்யூனிட் தான் இந்த சிக்மா ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த சிக்மா ஃபேக்டர் இருந்தால் தான் இந்த கோர் என்சைம் கரெக்டாக போயிட்டு எதில் பைண்ட் ஆக முடியும்னா ப்ரமோட்டரி சீக்வன்ஸில் பைண்ட் ஆக முடியும். அப்போ கோர் என்சைமோட சிக்மா ஃபேக்டர் சேரும்போது அதை ஹோலோ என்சைம் சொல்லுவோம். மற்ற சப்யூனிட்ஸோட ரோல் என்னன்னு பார்ப்போம். ஒமேகாவோட சப்யூனிட், ஒமேகான்ற சப்யூனிட்டோட ரோல் என்னன்னா இந்த மொத்த என்சைமை வந்து அசம்பிள் பண்ணுறது இதோட வேலை. ஆல்ஃபா 1க்கும் ஆல்ஃபா 2க்கும் அதே ரோல் தான். ஓகே, ப்ளஸ் கரெக்டாக பொசிஷன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். யாரை? பீட்டாவும் பீட்டா பிரைமையும் டிஎன்ஏ மேலே. சிக்மா ஃபேக்டர் பார்த்தோன்னா முன்ன சொன்ன மாதிரி கரெக்டான ப்ரமோட்டரி சீக்வன்ஸை ஃபைன் பண்ணி பைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் சிக்மா ஃபேக்டர். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஹோலோ என்சைம். பீட்டாவும் பீட்டா பிரைமும் என்ன பண்ணணும்னா அங்கே தான் கேட்டலிட்டிக் ஆக்டிவ் சைட் இருக்கும். ஓகே, அங்கே தான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, இப்போ இந்த சிக்மா ஃபேக்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் சிக்மா ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம மேஜராக பார்க்குற சிக்மா ஃபேக்டர் பார்த்தோன்னா சிக்மா 70 மேஜர் சிக்மா ஃபேக்டர் இது. இப்போ சிக்மா 32ன்றது ஹீட் ஷாக் ரெஸ்பான்ஸ் அப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும். 24ன்றது பெரிபிளாஸ்மிக் ஸ்ட்ரெஸ் அப்போ அதில் இன்வால்வ் ஆகிற ஜீன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் சிக்மா 24ன்றது. ஓகே, லேட் ஃப்ளெஜரல் ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு சிக்மா 28ம், அயன் ஐசோசிட்டேட் அதாவது அயன் டெஃபிஷியன்சி கண்டிஷன்ஸில் சிக்மா 18ம், ஸ்டேஷனரி ஃபேஸ் ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு 38ம், நைட்ரஜன் மெட்டபாலிசம் ஜீன்ஸுக்கு சிக்மா 54ம் இருக்கும். இதுதான் ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஸ்ட்ரக்சரும் சிக்மா ஃபேக்டரோட முக்கியமான ரோல் இது. இங்கே பாருங்கள், சிக்மா ஃபேக்டர் தான் ப்ரமோட்டர் சீக்வன்ஸில் கரெக்டாக பைண்ட் ஆகும். இப்போ இதில் கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டுருக்கும். நான் கமெண்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு போடுறேன், பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு எதனா டாபிக் பார்ப்போம்.